சக்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மளிகை கடையில இருந்து ஒரு மூட்டை கொண்டு வந்தாங்க சக்தி. மளிகை கடையில இருந்தா? ஆமா. நாம தான் எந்த ஆர்டர் பண்ணலையே. அதுல முதல்ல என்ன இருக்குன்னு முதல்ல செக் பண்ணுங்க. சீக்கிரம் செக் பண்ணுங்க. என்னாச்சு சக்தி? ஏன் பதட்டமா பேசுற? நான் எல்லாத்தையுமே அப்புறமா சொல்றேன். முதல்ல அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு பிரிச்சு பாருமா. போய் பாருமா. சக்தி, அரிசி தான் இருக்கு. ஐயோ, நல்லா தேடி பாருக்கா. எதுவும் இல்ல. அந்த மூட்டையை அப்படி கீழே கொட்டி தேடி பாருக்கா. மூட்டையில வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. கீழே கொட்டி பார்க்கலாம். ஏதாவது அந்த சாக்கு எடுத்துட்டு வா. இது கொஞ்சம் புடிமா. இதுல வெறும் அரிசி மட்டும் தான் இருக்கு. அம்மா, வீட்டுக்குள்ள வேற ஏதாச்சும் மூட்டை இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருமா. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது மூட்டையோ பேக்கோ இருந்தா செக் பண்ணி பாருங்கம்மா. சீக்கிரம் பண்ணுங்க. சக்தி, வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம். சந்தேகப்படுற மாதிரி எந்த மூட்டையும் இல்ல, பேக்கும் இல்ல. சரிக்கா, நான் வர வரைக்கும் யார் வந்து எதை கொடுத்தாலும் நீங்க வாங்காதீங்க. நான் இப்ப வந்துருவேன். சரி சக்தி, நீ பார்த்து கவனமா வா. சரிம்மா. யாராச்சும் ஏதாவது கொடுத்தாங்களா? அதெல்லாம் நீங்க வாங்கல. சக்தி, என்னம்மா இது? கையில காயமா இருக்கு. எப்படி ஆச்சு? ஐயோ அம்மா, இது லேசான அடிதா. விடுமா, அது விடு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. யாராவது வந்து நமக்கு எந்த பொருளும் கொடுக்கல. நீ எதுவும் வாங்கி வைக்கல. நீ டென்ஷன் ஆகாம இரு. யாரும் இங்க வரல, எதையும் கொடுத்துட்டும் போல. என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம வீட்டுல லட்சக்கணக்கான பணத்தை ஒளிச்சு வச்சு நம்மள மாட்டி விட திட்டம் போட்டிருக்காங்க. ஐயோ, காலையில கடையில ரேடு வந்தது கூட அவங்க பிளான் தான். இப்ப பணத்தை வச்சு நம்மள மாட்டி விட பாக்குறதும் அவங்க பிளான் தான்மா. அவங்கன்னா யாருமா? ரங்கநாயகியா? அவளை விட்டா வேற யார் பண்ணுவாங்க? எலெக்ஷன்ல உங்களை நிக்க விடாம பண்றதுக்கு எங்க அம்மா தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்களோட சதி திட்டத்துக்கு நாம பலியாட கூடாது. எதுக்கும் இன்னொரு வாட்டி வீடு ஃபுல்லா தேடி பார்க்கலாமாமா? சரி, தேடி பாருங்க. சரி, தேடு. சக்தி, அங்க பாரு, ஒரு பேக் இருக்கு. இது இவ்வளவு நேரமா இங்க இல்லையே. யார் இதை கொண்டு வந்து வச்சது? தெரியல. ஆனா அதுலதான் பணம் இருக்கும். மேடம். ஹலோ ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? சார், மேடம் இன்டர்வியூ எடுக்கணும். மேடம் கூப்பிட்டீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துடலாம். அண்ணே, அம்மாவை இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பான் போல. தம்பி,
மேடத்தை பத்தி நல்லா புகழ்ந்து எழுதணும். சரிங்க சார். வரப்போற எலெக்ஷன்ல அம்மா தான் அமோக வெற்றி பெற போறாங்கன்னு சோசியல் மீடியா ஃபுல்லா அப்படியே வைரல் அப்படியே பரவி விட்டுறணும். சரியா? சரி சார். வெரி குட். இதெல்லாம் பண்ண சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க சார். பணம் கொடுத்தாங்களா? யார் கொடுத்தது? மேடம் தான் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட கை நீட்டி வாங்கின பணத்தை வஞ்சனே இல்லாம மீனாட்சி அம்மாவை பத்தின 2 விஷயத்த இந்த கேமரால படம் முடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வெளியே வந்தா மீனாட்சி அம்மாவோட இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆயிடும். ரோட்டோரத்தில் அவங்க டிஃபன் கடை இருக்குல்ல, அங்க சாம்பார்ல புழு கிடந்திருக்கு. ஆபீசர் போய் ரைடு பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மீனாட்சி அம்மாவோட வீட்டுல லட்சக்கணக்கில் பணம் கிடைச்சிருக்கு. வாக்காளர்களுக்கு கொடுக்க வச்சிருந்தாங்களாம். அதையும் பறக்கும் படம் வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. சாம்பார்ல புழு கிடந்தது, வீட்டுல பணம் கிடைச்சது, இது எல்லாமே மீனாட்சி அம்மாவை சிக்க வைக்கிறதுக்காக போட்டு வச்ச செட்டிங் தானே. மீனாட்சி அம்மா அதுல வசமா மாட்டிக்கிட்டாங்க. மேடம் வர சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு இது சம்பந்தமா இன்டர்வியூ எடுத்துட்டு போயிருவேன் சார். இத பாரு தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கொஞ்சம் சார் கிட்ட தனியா பேசிட்டு வந்துடுறேன். சார் முதல்ல மேடம் இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க. அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துறேன். அப்படியா சார்? சரிங்க சார். வாங்க போலாம். வாங்க.